நேற்று பேசும்போது சொன்னேன், இந்த அரசு குறிப்பா இந்த கட்சியே, இந்த தற்கொலை கூட்டமே அவங்களுடைய பாலிசியே வந்து இன்னைக்கு நடந்த கைது அவர் ட்ரையல் பார்க்கிறார். ட்ரையல் தான் பாக்குறாருங்க. யாரா உங்க அண்ணே? ஜீப்ல இருக்கானே, அவனான் பாரு. தம்பி வணக்கம், தம்பி வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இவனா வெளுத்துட்டாங்க. இன்னும் மெயின் பிக்சர் சொல்ல போனா ஓபனிங் ஷாட்டே இன்னும் வரல, வரும். நேற்று நடந்தது உதயநிதியோட கைது வெறும் ட்ரெய்லர் தான். இதோட மெயின் பிக்சரு சபரீசனோட கைதுல தான் இருக்கு. அடுத்து இன்டர்வல் பிளாக் வரும். இன்டர்வல் பிளாக்கே திமுக காரங்க ஓஞ்சிருவாங்க. அவன் வெட்டின ஒவ்வொரு வெட்டும் தற்கொரியாமா, தற்கொரி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். ஏன்னா இன்றைய முதல்வருடைய விஜயை நாங்கள் நடிகர் விஜயாக பார்த்திருக்கிறோம். அவரோட ஸ்பெஷலே என்னன்னா, உன்னை தொட்டு ஆரம்பிச்சு இழுத்துட்டு போனார்னா இழுத்துட்டு போயிட்டே இருப்பது. நீங்க அந்த மிஷினை ஒண்ணுமே பண்ண முடியாது. குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். இதெல்லாம் யாருக்கு சொல்றோம், எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும். இன்றைக்கு உதயநிதி அவர்கள் பேசிய அந்த பேச்சு ஆபாசத்தினுடைய, கொச்சையினுடைய உச்சம். எந்த தண்ணி வருதோ இல்லையோ அந்த தண்ணி வரணும். மோட்டா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. நான் எந்த விதமான ஒரு தவறான எண்ணத்துல நேற்று பேசவே இல்லை. யாரையும் புண்படுத்தணும், தாழ்த்தி பேசணும்னு துளி கூட என்னுடைய மனசுல அது கிடையாது. பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்னுடைய பெற்றோர், என்னுடைய குடும்பம் என்னை அப்படி வளர்க்கல. என்னுடைய தாய் தந்தை என்னை அப்படி வளர்க்கல. சும்மா போக ஆள் நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தா பெண்களை பார்த்துக்கிட்டே இருக்கு போல. உங்க செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் இல்ல பல மாங்காய் வடிச்சுட்டா இருப்போம். பல மாங்காய். நான் மாங்கான்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க நீங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு அந்த எண்ணத்துல சொல்ல. குறும்பு குறும்பு அந்த விளையாட்டுல போகவே இல்லப்பா. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசிய விஷயத்திற்கு அவர் வருத்தம் தெரிவித்து விட்டார். இல்லைங்க நான் பேசுறது தப்புன்னு சொல்லிட்டார். ஆனா இதையும் அதையும் கம்பேர் பண்ண முடியும். நேரடியா நடிகையின் பேரையே சொன்னாரு. அந்த நடிகை விட்டு வெளியே வரணும் முதல்ல திரு விஜய் அவர்கள். உங்க 200 ரூபா வந்துருங்க, உங்க 200 ரூபா வந்துரு, இன்னைக்கு கவலைப்படாதீங்க. லட்சக்கணக்க 400 ரூபாய் கொடுத்துடலாம், விடுங்க. நழுவி ஓடாம நேர்மையாக ஒரு பத்திரிகையாளனாக, நேர்மையாக திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளனாக இதுக்கு பதில் சொல்லுங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியதை இப்போ நீங்க சைட் பண்ணி காட்டினீங்க. உதயநிதி பேசுனத ஆன் ஏர்ல கேமரால சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. என்னாச்சு? வாட்ஸ் கோயிங் ஆன்? அரங்கனார குரங்கனார் ஆகிட்டான். அடுத்து வாங்க. அவ்வளவுதான் மதேஷ், கேஸ் க்ளோஸ்ட். இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? இன்னும் மாசம் என்னடா கோச்சா? பூமிக்குள்ள போனவன் புழுதிக்குள்ள இருந்து வரானேன்னு பாக்குறியா? புயல் எப்பவுமே புழுதியோட தாண்டா வரும். இவங்க எல்லாருமே ஒருத்தர் தடியோட, ஒருத்தர் ஒரு அமைச்சர்,
ஒருத்தர் பிளாக் டிக்கெட்டு, ஒருத்தர் லாட்டரி டிக்கெட்டு அப்படின்னு எல்லாம் விமர்சனம் பண்ணிருக்காங்க. அது அது அப்படியே திரும்பி இந்த பக்கம் பாருங்க. இப்போ தாத்தரே பிளாக் ரயில்ல டிக்கெட் வாங்காத வந்தாலும் தானே. இது வரைக்கும் திருட்டு ரயில் ஏறி தான் போயிருக்காங்க. திருட்டு பஸ் ஏறி போறாங்க கண்டுபிடிச்சது தமிழ்நாட்டிலே முதல் ஆள் நான் தான். டிக்கெட் எடுக்காம கக்கூஸ்லயே உட்காந்து போறது. கக்கூஸ்லியா? நாம 2 பேரும் இப்போ அப்படிதான் டிராவல் பண்ண போறோமா? எப்பயுமே அப்படிதான் போறோம். இன்னைக்கு வந்து புதுசா வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை மட்டும் இருந்தா போதாது, ஒரு திருக்குறள் சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு ரொம்ப நாளா லைஃப்ல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சேடான மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. வேதனைக்குரிய செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காலையில எழுந்துச்சு நியூஸை போட்டா, நடிகை த்ரிஷா குறித்து இரட்டை கருத்த பேச்சு விவகாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ளார். சார், அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். அப்படி ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. அதாவது முழுமையான ஒரு பிரியாணியை தனியா உட்காந்து அதுக்கு கூடவே மட்டன் சுக்கா இருக்குல்ல, மட்டன் சுக்கா, அந்த மட்டன் சுக்கா வச்சு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் மன நிறைவு இருக்கும்ல. அந்த மனநிறைவை விட ஒரு ஹாப்பியான ஒரு மனநிறைவான ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட ஒரு திருப்தி வந்து எனக்கு ஏற்பட்டுச்சு. அந்த திருப்தி உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும், பல பேருக்கு இந்த ஆடியன்ஸா பார்க்கக்கூடியவங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த திருப்தியோட தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ பேசிட்டு இருக்கிற நேரத்துல வந்து தஞ்சாவூருக்கு டிராவல்ல போயிட்டு இருக்காரு. எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க கர்நாடகத்துல மழை கொட்டன்று கொட்டியதால் வேற வழி இல்லாம கர்நாடகர்கள் திறந்து விட்டாங்க. இல்லைன்னா மூடி இருந்தா அவங்க ஊருக்கு வெள்ளம் வந்துடும். இயற்கை யாருக்கும் சொந்தமானது அல்ல என்றும் அணையை திறக்காவிடில் பெருவெள்ள ஆபத்து ஏற்படும் என்றும் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கு. கழக தொண்டர்ல அப்ப அந்த அந்த குண அதிசயம்லாம் வேணும். அது வந்து பாத்தீங்கன்னா பெண்களை இழிவுபடுத்தி பேசுறது, ஆபாசமா பேசுறது, இரட்டை அர்த்தங்களில் பேசுவது. ஒரு பெண்ணுக்கு அடிபட்டு ரத்தம் வருது அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு மாதவிடையாக இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தகுதியான ஒரு மரபணு. எனக்கு உண்மையிலேயே கோபம் வன்மம்லாம் யார் மேல தெரியுமா? யார் மேல? ஒரு டிடிஆர் மேல. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஒரு டிடிஆர் மட்டும் ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு இருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது தமிழ்நாட்டுக்கு. எனக்கு உண்மையிலேயே ஒரு மேல கோவம் யார் தெரியுமா? ட்ரெயின் இன்ஜினியர். ஒழுங்கா அந்த தண்டவாளத்துல வந்து ட்ரெயினை ஓட்டி இருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்கு. தண்டவாளத்துல தலை சொல்லிட்டு இருக்கான். அவன் படுத்தது 4வது பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் வந்தது 2வது பிளாட்ஃபார்ம். ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் அவங்களோட கடமையை தவறும் போது ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.